ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 9. சர்வா பேசியதில் மனம் உடைந்த பிரணதியோ கடிகாரத்தை நோக்க அதுவோ மருத்துவமனைக்கு அவள் செல்ல வேண்டிய நேரத்தை நெருங்கி கொண்டிருந்தது. இதழ் குவித்து பெருமூச்சு விட்டவள், இது சரியான நேரம் அல்ல அவனை நேரில் சந்தித்து பேச என்று எண்ணியவாறு உயிரே இல்லாத அவள் ஸ்கூட்டியை உதைத்து உயிர்ப்பித்தாள். சிறிது தொலைவுதான் சென்றிருப்பாள். திடீரென அவளுக்கு பின்னால் சர்வாவின் யமஹா பைக்கின் சத்தம் கேட்க, சர்வா என்று தனக்குள் கூறியவள் இதழ் பிரித்து புன்னகை செய்தவாறு ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு பின்னால் நோக்க மலர்ந்திருந்த அவள் முகம் சட்டென மாறியது. ஆம், பைக்கில் வந்தது சர்வா அல்ல, அவன் தந்தை தர்மன். நொடி பொழுதே ஆயினும் அவள் முக மாற்றத்தை அவதானித்தவரோ, என்னம்மா, சர்வாவை எதிர்பார்த்தியோ என்றார். இல்லை, ஆமாம் என்று 4 பக்கமும் அவள் தலையை ஆட்ட மனதினுள் அவள் மேல் ஆத்திரமாக வந்தாலும் அதை சிறிதும் வெளிக்காட்டாதவர், ஏமா, உனக்கும் சர்வாக்கும் ஏதும் பிரச்சனையா? பொதுவாக விடிஞ்சும் விடியாமல் இருக்கும்போதே கிளம்பி உன்னை கூப்பிட அங்கே வந்துடுவான். இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, ரூம்லேருந்து கூட வெளியே வரலையே என்றார் தன்மையாக. தெரியல மாமா, கால் செஞ்சேன், ஏதோ உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னான் என்றாள் தயக்கமாக. அவனுக்கு கால் செஞ்சேன் என்ற செய்தியும் அவளின் மாமா என்ற அழைப்பும் நெருப்பை அள்ளி அவர் மேல் கொட்டியது போல் உணர்ந்தவள், ஓ, கால் செஞ்சியா என்று இதழ்களை ஏளனமாக வளைத்தவர் பற்களை கடித்து கொண்டு, ஆசையா எவனாவது ஒருத்தன் பிள்ளையை பெற்று டாக்டருக்கு படிக்க வச்சிருப்பான். எங்கிருந்தோ பஞ்சம் பிழைக்க வந்த பஞ்ச பரதேசி என் பிள்ளைய ஈஸியாக வளைச்சு போட்டுக்கலான்னு நினச்சியோ என்றார் பட்டென்று. இதை சிறிதும் எதிர்பாராத பாவை அவளுக்கு கண்களிலிருந்து நீர் பொலப்பொலவென கொட்ட ஆரம்பித்தது. பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாத ஊமை கொட்டான் போல இருந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் பெரிய பெரிய வேலை போல. மாதம் 60,000 சம்பளம் வாங்குற எனக்கே ஒரு பிள்ளையை படிக்க வச்சு குடும்ப நிர்வாகத்தை நடத்துறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உன் படிப்பு, உன் தம்பி படிப்பு, வீட்டு வாடகை, உங்கள் அப்பா மருந்து செலவுன்னு பல ஆயிரம் வேணுமே, என்ன செய்கிற என்றார் வன்மமாக ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி. தனமும் காசுன்னு வந்து என்கிட்ட இப்பக்குள்ள நின்னதில்லையே, எப்படி சமாளிக்கிற என்றார். அவளோ வாயை பொற்றிக்கொண்டு விம்மத் தொடங்கினாள். நீ வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் முதலாளி அம்மாவுக்கு கூட இவ்வளோ சலுகை கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் நீ நினச்ச நேரம் போகிற, நினச்ச நேரம் காசு வாங்கிக்கிற. பத்தாததுக்கு அந்த டாக்டர் உன்னை அவன் பக்கத்திலே வச்சிருக்கான் போல என்று வார்த்தைகளால் அவளை வதைக்க, பெண்ணவளோ அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுதே கண்ணீர் சிந்தியவள் அவர் பேச பேச விம்மி விம்மி அழத் தொடங்கிவிட்டாள். ஆனால் அவள் கண்ணீர் அவர் கல் நெஞ்சத்தை சிறிதும் கரைக்கவில்லை. போனா போகுதுன்னு சொல்றேன் கேளு, என் தம்பி ஜெயனை கல்யாணம் கட்டிக்கிட்டு மரியாதையா வாழ்ற வழியை பாரு. சும்மா காசு கறக்கிறதுக்காக காதல் கீதல்னு என் பிள்ளை பின்னால சுத்துறத பார்த்தேன். தங்கச்சி வளர்ப்பு மகன் கூட பார்க்க மாட்டேன். கஞ்சா கேஸ்லையோ பிராத்தல் கேஸ்லையோ உள்ள தள்ளிடுவேன் பார்த்துக்கோ என்றவர் மேலும் ஆத்திரம் தாழாமல், அறுத்து போட்டா ஏன்னு கேட்கறது கூட ஆள் இல்லாத நாய் நீ, உனக்கு என் புள்ள கேக்குதா? இல்லை, நான் சுத்தலை, சர்வதான் சுத்துறான்னு ஏதாவது கதை ஆளுந்தேன்னு வையே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலம் முழுக்க நீ அவன் கூடவே வாழலாம், ஆனால் பொண்டாட்டியா இல்லை வப்பாட்டியா என்றார் மீண்டும் வன்மமாக. ஊசி முனையில் நிறுத்திய வார்த்தைகளால் அவர் அவளை வதைத்தாலும் பிரதான சாலை பகுதியாகையால் அங்கு செல்பவர்கள் அனைவரும் அழும் அவளை பார்த்து கொண்டே செல்ல தர்ம சங்கடமாக உணர்ந்தாள் பெண்ணவள். இதை எதையும் கண்டுகொள்ளாத தர்மனோ, சர்வாவுக்கு பொண்ணு பார்த்துட்டேன், அவ ஒன்றும் உன்னை போல பஞ்ச பரதேசி கிடையாது. இனி அவனை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அவனே உன்னை வேண்டான்னு சொல்லணும். அப்படி நடந்தா உன் விஷயத்துல நான் தேவையில்லாம தலையிட மாட்டேன், போ என்றார் முகத்தை அற்ப ஜந்துவை பார்க்கும் தோணியில் வைத்துக்கொண்டு. சரி
என்று தலையாட்டுவதற்கு கூட திராணி இல்லாமல் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள் பிரணதி. வழியே தெரியாமல் வெளிகளில் நீர் வழிந்து கொண்டிருந்தது. அவளின் அந்நிலை கண்டு உயிரற்ற அவளின் ஸ்கூட்டிக்கு கூட இரக்கம் வந்ததோ என்னவோ. இடையில் எங்கும் நிற்காமல் மருத்துவமனையை அடைந்தது. அத்தி பூத்தாற்போல் மருத்துவமனைக்கு சரியான நேரத்திற்கு வந்த அவளை அனைவரும் வியப்பாகத்தான் பார்த்தனர். ஆனால் அவளோ அங்குள்ள யாரையும் கண்டுகொள்ளாமல் விறுவிறுவென பரத்தின் ஓபி அறைக்கு சென்றாள். அந்நேரத்தில் பிரணதியை அங்கு கண்ட அவள் தோழி காயத்ரியோ, யாரது? பிரணதியா? பாத்துடி, சூரியன் மேற்க உதிச்சிட போகுது என்று நக்கல் செய்ய, ஆனால் இதை எதையும் கண்டுகொள்ளாத பிரணதியோ நிலை குலைந்தவாறு சேரில் பொத்தென்று அமர்ந்தவள் முகத்தை மூடி விம்மி வெடிக்க தொடங்கிவிட்டாள். திடீரென அவள் செய்கையைக் கண்டு அதிர்ந்த காயத்ரியோ, ஏய் என்னாச்சுடி, எதுக்குடி இப்படி அலற? பிரணதி என்னாச்சு என்றாள். அவள் தோள்களை பற்றி உலுக்கியவாறு தோழியை அணைத்து சில நிமிடங்கள் அழுத பிரணதியோ இன்று வரும் வழியில் சர்வாவின் தந்தையுடனான உரையாடலை கூற கொதித்து விட்டாள் காயத்ரி. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அந்த ஆளு? ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லையா? ஓ, போலீஸ்னா இஷ்டத்துக்கு பேசுவாரா? கொஞ்சம் கூட மனதபிமானமே இல்லையா அந்த ஆளுக்கு? தங்கச்சி மகளா வேண்டாம், ஒரு சக மனுஷியாவது பார்த்துருக்கலாமே. அவர் பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண தெரியாம பொட்ட பிள்ளைகிட்ட விருத்த கட்டுறாரா என்றவள், உண்மை சொல்லு பிரணதி, உனக்கும் சர்வா மேல என்று இழுக்க, ஐயோ காயு, சத்தியமா சர்வாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா அது காதல் இல்லை, என் மேல அக்கறை உள்ள ஒரு சில பேர்ல அவனும் ஒருத்தன். என்னோட வாழ்க்கையில சில கஷ்டமான சூழ்நிலையில சர்வா எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கான். எந்த நிலையிலும் என் மேல அவனுக்கு காதல் வந்துடக்கூடாதுன்னு நானும் பட்டும் படாமலும் தான் இருந்தேன். அவனுக்கு இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது. என்னை பத்தின உண்மை முழுசா எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால எங்களுக்குள்ள காதல் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனாலேயே எந்த சூழ்நிலையிலும் காதல்ன்ற ஒன்று அவன் மேல நான் வளர்க்கவே இல்லை. அதே சமயம் சர்வாவை முழுசா வெறுக்கவோ காயப்படுத்தவோ என்னால முடியாது என்றாள் பிரணதி. என்னடி குழப்புற? இப்ப என்னடி சொல்ல வர்ற? அவன் மேல காதல் இல்லைனா ஏண்டி அந்த ஆளுக்கிட்ட இவ்வளோ பேச்சு வாங்கணும்? பிரணதி, நான் சொல்றத கேளு. ஒன்று, சர்வா உனக்கு வேணும்னு நினைச்சா தீர்க்கமா தைரியமா முடிவு எடுத்துரு. வேண்டாம்னா அவன் வாழ்க்கைய பார்த்துட்டு போற மாதிரி செய். இப்படி நீயும் குழம்பி அவனையும் குழப்பத்துல விட்டுறாதடி என்றாள் காயத்ரி. என்று கண்களில் நீர் பொங்க தலையாட்டிய தோழியை அணைத்த காயத்ரியோ, கவலைப்படாதடி, வேணும்னா பாரேன், உன்னோட ராஜகுமாரன் சீக்கிரம் வந்து உன்னை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடுவான் என்றாள் அவள் கன்னத்தை கிள்ளி. என்ற பிரணதியோ, அட நீ வேற ஏண்டி, அடுத்த வேளை வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே அல்லாடிக்கிட்டு இருக்கேன், இதுல ராஜ்குமார் ஒருத்தனுக்கு தான் குறைச்சல் என்றாள். அந்நேரம் அவர்கள் அரைக்கதவு தட்டும் ஓசை கேட்க திரும்பினர் பெண்கள் இருவரும் ஒரு சேர. அறையின் வாயிலில் மார்பெல் கைகளை கட்டியவாறு நின்று கொண்டிருந்தது பரத் தான். பெண்கள் இருவரையும் ஒரு சில நொடி மாற்றி மாற்றி பார்த்தவன், மேடம்ஸ் 2 பேருக்கும் ஓகேனா பேஷண்ட்டை செக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா என்றான் நக்கலாக. சாரி சார் என்று விட்டு காயத்ரி வெளியே ஓட, பிரணதியோ வேகமாக பரத்தின் ஸ்டெதஸ்கோப், லேசர் தெர்மோமீட்டர், பிரிஸ்கிரிப்ஷன் பேட் என அனைத்தையும் சீராக எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கடந்துவிட்டது. பொதுவாக டாக்டர் டாக்டர் என்று பேசிக்கொண்டே இருக்கும் பிரணதி இன்று அமைதியாக அவளுக்கு இட்ட பணிகளை மட்டும் செய்து கொண்டிருக்க, தற்போது பொறுமை இழந்த பரத்தோ, பிரணதி என்றான் அழுத்தமாக. சொல்லுங்க டாக்டர் என்றாள் வேகமாக. லுக், நேத்து நடந்த எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்தது என்றதும் குழப்பமாக அவள் விழிக்க, ஐ மீன் எனக்கும் சர்வேஷ்க்கும் நடந்தது, உனக்கும் ராமண்ணாவுக்கும் நடந்தது என்று அவன் தெளிவாக கூற, அப்பொழுதுதான் நேத்து அவளுக்கும் ராமிற்கும் ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் ஞாபகத்திற்கு வர நொந்து விட்டாள். என்னாச்சு டாக்டர்? உங்க அண்ணா என்னை வேலையை விட்டு அனுப்ப சொன்னாரா? என்னால் உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம், என்னன்னு சொல்லுங்க, நானே கிளம்பிடுறேன் என்றாள். அவளை ஆழ்ந்து பார்த்த பரத்தோ, அப்போ நீ கவலை இருக்கிறதுக்கு அது காரணம் இல்லையா? ஏன், என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு நீ சரியில்லையே என்றான். ஐயோ, அது வேற ஒன்றும் இல்லை டாக்டர் என்றவள் இயல்பாக இருப்பது போல் நடிக்க முயன்றாள். முடிந்தால் தானே, அதுவும் தோல்வியை தழுவ,
அவளை சகஜமாக்கும் எண்ணத்துடன் பரத்தோ மறந்துட்டேன் திரும்ப கேட்க. அதான் உன்னோட லைஃப் ட்ரீம் பத்தி சொல்லு கேட்கலாம். ஏன்னா நீ என்னைக்கு வரைக்கும் வேலையில இருப்போ எப்போ வேலையை விட்டு போவோன்னு சொல்ல முடியாது பாரு, அதான் என்றன் நக்கலாக. டாக்டர் என்றவள், இன்னைக்கு வேண்டாமே ப்ளீஸ், இன்னொரு நாள் சொல்றேன், கொஞ்சம் மனசு சரியில்லை என்றாள். அதான் கேட்குறேன் என்னாச்சு என்றான் பரத். அது அது என்று அவள் இழுக்கும் போதே கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்த காயத்ரியோ, டாக்டர் உங்களை ராம் சார் கூப்பிடுறாங்களாம் என்றாள். என்ற பரத்தோ, பிரணதி உன்னோட ஃபாஸ்ட் ஃபுட்டு பார்ட் டைம் டியூட்டிக்கு லீவ் சொல்லிடு, அப்புறம் சாப்பிட்டு ரெடியாரு, பிளட் டொனேட் பண்ணும்ல என்று விட்டு சென்றான். பிழை 10. அடுத்த 5வது நிமிடத்தில் அண்ணன் முன் அமர்ந்திருந்தான் பரத். ராமு குழந்தை பிரீத்தியை அங்குள்ள பெரிய மேஜின் மீது அமர்த்தி வர்ணம் தீட்டும் புத்தகத்தில் அவளுடன் சேர்ந்து அவனும் தீட்டிக் கொண்டிருந்தான். அண்ணனையே பார்த்து கொண்டிருந்த பரத்துக்கோ அவனின் எண்ண ஓட்டங்களை அறிய முடியவில்லை. ஆனால் தம்பியின் எண்ணத்தை அறிந்த ராமு, தட் கேர்ள் ஸ்டில் ஒர்க்கிங் ஹியர் ரைட்? நான் அவ்வளோ சொல்லியும் நீ இன்னும் அவளை வேலையை விட்டு தூக்கல என்றான் பரத்தை நிமிர்ந்தும் பாராமல். ஐயோ, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் எப்படி அவளை வேலையில் வச்சிருப்பேன், காலையிலே ஃபயர் பண்ணிட்டேன் என்றான். ஆனால் வர்ணம் தீட்டுவதிலே கவனமாக இருந்த ராமு தம்பியை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. ரியலி என்ற ராமு அருகிலிருந்த ஒரு கோப்பினை எடுத்து பரத்தின் முன் போட்டான். இன்னைக்கு தான் மேடம் ஷார்ப்பாக டைமுக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க போல, பயோமெட்ரிக்கில் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிருக்கு, அவள் பேரு கூட ஏதோ பிரணதி ரைட் என்றான். செய்வதறியாமல் அந்த பயோமெட்ரிக் வருகை பதிவேட்டினை நெற்றியை தேய்த்தவாறு பார்த்த பரத்தோ ஆழ்ந்து பெருமூச்சு விட்டு கொண்டே, அண்ணா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறது போல் அவள் தப்பான பொண்ணு இல்லை. ஹாஸ்பிட்டலில் நேற்று நடந்த இஷ்யூவால் அவள் ரொம்ப பயந்து போயிருந்தா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதான் நேற்று என்னை பார்க்க வந்தா என்றான். ஓ, எத்தனை மணிக்கு? நைட்டு 11 மணிக்கா பரத்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ சொல்கிற இந்த கதைகளை நம்புறதுக்கு நான் ஒன்றும் அம்மாவோ பாப்புவோ கிடையாது. ஓகே லிசன், எனக்கு அவளை பார்த்தாலே அவள் மேலே நல்ல இம்ப்ரெஷன் வரல. நம்பர் 1 கேடி அவ. நான் சொல்கிறத கேளு பரத், என் அம்மா அப்பா கூட என் மேலே கை வச்சதில்லை. ஆனால் அந்த ஸ்டூபிட் என்று பற்களை கடித்தவன், லிவ் இட், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உன் இஷ்டம் என்றவன். அப்புறம் பாப்புவுக்கு பிளட் டொனேட் பண்ணுற பொண்ணு வந்துட்டாளா? அவளை நான் பார்க்கலாமா என்றான். ஆமாம் என்று சலிப்பாக நெற்றியை தேய்த்த பரத்தோ, அவள் மதியத்துக்கு மேலே தான் நான் வருவா என்று விட்டான். ஏனென்றால் ஒருவேளை பிரணதி தான் இரத்த தானம் செய்கிறாள் என்று தெரிந்தால் அவள் மீது உள்ள கோபத்தால் ஒருவேளை அண்ணன் அதை மறுக்கக்கூடும் என்று எண்ணியே அவ்வாறு கூறினான். ராமின் புத்தி அறிந்து, குட், நீ ப்ராசஸ் பண்ணிட்டுரு, எனக்கு இங்கே ஒரு ஹோட்டலில் லோக்கல் டீலர்ஸ் மீட்டிங் இருக்கு, அப்பா மார்னிங் தான் கால் பண்ணாங்க, முடிச்சிட்டு வந்து பார்க்குறேன் என்றவன் மகளின் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு புறப்பட அப்பொழுதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டான் பரத். பேபிமா, டிராயிங் பண்ணது போதும், வாங்க நாம போய் ஹாஸ்பிட்டல் சுற்றி பார்க்கலாம் என்று குழந்தையை தூக்கி கொண்ட பரத் சென்றது அவன் ஓபி அறைக்குதான். அறைக்குள் நுழைந்தவனின் காதில் மொபைல் ஒலிக்கும் சத்தம் வர சுற்றும் முற்றும் பார்த்தான். அறையின் ஒரு ஓரத்திலிருந்துதான் வருகின்றது என்று அறிந்தான். அது மட்டுமல்ல, அந்த ரிங்டோன் பிரணதியின் மொபைல் ரிங்டோன் என்றும் மறந்திருந்தான். எத்தனை முறை எச்சரித்திருப்பான், பிரணதி கீப் யுவர் மொபைல் சைலண்ட் என்று. அடித்து அடித்து ஓய்ந்த மொபைல் திரும்பவும் ஒலிக்க குழந்தையை பார்த்த பரத்தோ இரு பக்கமும் தலையாட்ட குழந்தையும் தோள்களை குலுக்கி அவனை பார்த்து சிரித்தாள். அதே சிரிப்புடன் சென்று மொபைலை பார்க்க திரையில் தெரிந்த பெயரை கண்டவுடன் ஆத்திரமாக வந்தது பரத்துக்கு. ஆம், பிரணதிக்கு கால் வந்தது சர்வாவிடமிருந்துதான். காலை கட் செய்துவிட்டு பார்க்க அதில் 30க்கும் மேற்பட்ட மிஸ்டு கால்ஸ். அதை கண்டு ஏளனமாக இதழ்களை வளைத்த பரத்தோ, சில்லி பாய் என்றவன் அதை மேஜையில் வீசிவிட்டு திரும்ப மீண்டும் ஒலித்தது. இந்த முறை மொபைலை எடுத்தவன் கட் செய்யவில்லை, அட்டன் செய்தான். பரத் ஹலோ சொல்வதற்குள் அவசரமாக பேசிய சர்வாவோ, பிரணதி
ஐ ஆம் ரியலி சாரி. காலையில் நான் கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருந்தேன். அதனால தான் உங்ககிட்ட என்னென்னவோ பேசிட்டேன். சாரி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என் மேலே கோவமா இருக்கியா? எதுக்கு என் ஃபோன் அட்டன் பண்ணல என்றான் பதற்றமாக. புருவம் சுருக்கி அவன் பேசுவதை கேட்ட பரத்தோ காலையிலிருந்து பிரணதியின் முக வாட்டத்திற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும் என்று எண்ணினான். எதிர்த்திசையில் அமைதியாக இருப்பதைக் கண்டு சர்வாவோ ஹலோ ஹலோ பிரணதி என்க. டே இடியட், ஃபோன் அட்டன் பண்ணலன்னா உன் கூட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இதை கூட புரிஞ்சுக்க முடியலையா? யூ ஃபூல் என்றான் பரத். பேசுவது யார் என்று புரிந்த சர்வாவோ டேய் பொறுக்கி பயலே, பிரணதி எங்கடா என்றான் சிறிதும் யோசிக்காமல். அவ பிஸியா இருக்கா. உன்னை போல வெட்டியாவா சுத்திட்டு இருக்கா? உன்னோட இந்த ரோமியோ வேலையெல்லாம் அவள் டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோ. வேலை நேரத்தில் என் ஸ்டாஃப்ஸை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் என்று விட்டு காலை கட் செய்தான் பரத். கால் டிஸ்கனெக்ட் ஆனதை உணர்ந்த சர்வாவோ ஆத்திரத்தில் அவன் பைக்கை உதைக்க அவனுக்கு சற்று தொலைவில் இருந்த டிராஃபிக் சிக்னலில் சாலையை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் பிரணதியும் அவள் தோழி காயத்ரியும். பிரணதியை கண்ட சர்வாவோ அப்போ பிரணதி ஃபோனை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு சாப்பிட வெளியே வந்திருக்கா என்று ஆனந்தத்தில் நிம்மதி பெருமூச்சு விட்டவன் பிரணதி பிரணதி என்று அழைக்க சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினர் பெண்கள் இருவரும். ஆட்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதியாகையால் அவர்கள் எளிதாக பார்க்கும் வண்ணம் கைகளை உயர்த்தி அசைத்தான் சர்வா. சர்வா என்று இதழ்களுக்குள்ளே பிரணதி அழைக்க, பிரணதி வா போலாம். காலையில் அவங்க அப்பா பேசினது எல்லாம் மறந்து போச்சா என்ன? பிராத்தல் கேஸில் ஜெயிலுக்கு போக ஆசையா இருந்தப்போ போய் அவங்கிட்ட பேசு என்றாள் காயத்ரி கோபமாக. இருப்பினும் மனமில்லாமல் ஒரு நொடி பார்த்துவிட்டு முன்னே நடக்க அவளின் இந்த வித்தியாசமான செய்கை ஆணவனுக்கு கிளியை பரப்பியது. ஓடிச் சென்று அவள் முன் நின்றவன், பிரணதி என்னாச்சு? ஏன் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? காலையில் நான் பேசினதுக்காக இன்னும் கோவமா இருக்கியா? ப்ளீஸ் ஐ எம் சாரி என்றான். சர்வா பேசியதை கேட்டு அதிர்ந்த காயத்ரியோ, ஓ அப்போ இவனு உன்னை திட்டினானாடி? வாவ் சூப்பர், டோட்டல் குடும்பத்துக்கு இதான் வேலை போல. எவ்வளவு புள்ளப்பூச்சி கிடைச்சா திட்டி தீக்கிறதுக்கு என்றாள். காயு ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாரு என்று விட்டு சர்வாவை நோக்கி, சர்வா நீ இப்ப கிளம்பு, அப்புறம் பேசிக்கலாம் என்றாள். காயத்ரி பேசியது காதில் விழுந்தும் விழாத நிலையில் இருந்த சர்வாவோ, இவ என்ன சொல்றா பிரணதி என்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சர்வா, நீ கிளம்பு, யாராவது பாத்திர போறாங்க என்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே பிரணதி படப்படவென கூற அவள் இரு கைகளையும் பற்றிய சர்வாவோ, யார் பாப்பாங்க பிரணதி? என்ன ஆகும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு என்றான் சற்று தீவிரமாக. ஐயோ யாரும் எதுவும் சொல்லல, முதல்ல என் கையை விடு என்று வெடுக்கன அவனிடமிருந்து கையை உருவியவள் விறுவிறுவன ஹாஸ்பிட்டல் நோக்கி நடக்க, இன்று வித்தியாசமான அவளின் நடவடிக்கையால் சர்வாதான் உறைந்த நிலையில் செல்லும் அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவளின் அந்த நடவடிக்கையை சர்வா மட்டுமல்ல, கூலஸ் வழியே இன்னும் இரு விழிகளும் பார்த்து கொண்டிருந்தது. அது வேற யாருமல்ல, ராம்தான். சிக்னலில் நின்று கொண்டிருந்த ராம் எதேச்சியாக திரும்ப சர்வா அவள் கையை பற்றி கெஞ்சியதும் அதற்கு கையை உதறிவிட்டு அவள் சென்றதையும் பார்த்த ராமுக்கு ஆத்திரமாக வந்தது. ஊர்ல ஒரு பசங்கள் கூட விடமாட்டா போல, கேரக்டர்லெஸ் என்று பல்லை கடித்து கொண்டு எண்ணினான். காயத்ரியோ, பிரணதி நில்லுடி, அவன் என்ன சொன்னா? உன்னை திட்டினானா? இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று பேசிக்கொண்டே வர அது அவள் காதில் விழுந்தால்தானே. அவள் மனக்கண்ணின் முன் சர்வா அவள் கையை பற்றிய அந்த நொடி அவன் கண்களில் காதல், பயம், ஏக்கம், வலி என அனைத்தையும் கண்டவளுக்கு எவ்வளவு முயற்சித்தும் அனுமதியின்றி அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. பிரணதி என்னாச்சடி, எதுக்கு அழற என்று காயத்ரி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, காயத்ரி உன்னை பரத் டாக்டர் கூப்பிடுறாரு என்று ஒரு பெண் வந்து கூறிவிட்டு செல்ல வேறு வழி இல்லாமல் அவள் தோள்களை தட்டிவிட்டு காயத்ரி அங்கிருந்து நகர அவ்வளவுதான், வெடித்து விட்டாள் பெண்ணவள். இதுதான் என் விதி போலும். என்னிடம் அன்பு காட்டும் ஒருவனிடம் அதை திருப்பி காட்ட இயலாத நிலைமை. பழகிய நாளிலிருந்து ஒரு பொழுதும் பிரணதியை அதிர்ந்தும் பேசியதில்லை சர்வா.
கண்ணுக்குள் வைத்து காத்தவனை காயப்படுத்தியதை எண்ணி கண்ணீர் சிந்தினாள். ஏனோ தற்பொழுது யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டதே போல் எண்ணினாள். அந்நேரம் பூவிதழை காட்டிலும் ஒரு மெல்லிய கரம் அவள் கன்னத்தை வருட சட்டென நிமிர்ந்தவள் முன் நின்றிருந்தது. குழந்தை பிரீத்திதான். குழந்தையும் அழுவது போல் முகத்தை வைத்து கொண்டு அவள் கண்ணீரை துடைக்க, இதை சிறிதும் எதிர்பாராத பாவை அவளோ, பேபி, நீங்க இங்க தனியா என்ன செய்றீங்க? அப்பா எங்க என்றாள். அப்பா ஒரு ஹோட்டல் மீட்டிங் போயிருக்காங்க. பரத் டாடி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க என்றாள் அவள் மழலை மொழியில் தேன்நிற விழிகளை சிமிட்டி. பிரணதியோ இன்றுதான் முதன்முறை குழந்தை பேசி கேட்டிருக்கிறாள். இருப்பினும் அவளின் பரத் டாடி ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க என்ற வார்த்தையில் மனம் உடைந்தவள் தனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது பெரிதாகவே தோன்றவில்லை அவளுக்கு. அவளை அள்ளி அணைத்த பிரணதியோ மாற்றி மாற்றி இரு கன்னங்களிலும் முத்தம் வைத்தவள் மேஜையில் அமர வைத்து, ஆஹா, பாப்பு கையில எல்லாம் கலர்ஸா இருக்கே, டிராயிங் பண்ணீங்களா? ரொம்ப பிடிக்குமோ என்றாள். குழந்தையோ கண்களை சிமிட்டி தலையை மேலும் கீழும் ஆட்ட அடுத்தடுத்த பேச்சில் உலகத்தை மறந்து இருந்தனர் இருவரும். ஆனால் அந்த அறைக்கு வெளியில் ஹாஸ்பிட்டலையே இரண்டாக்கி கொண்டிருந்தான் பரத். குழந்தை கையை பிடித்து தன்னுடன் அழைத்து வந்தவன் முக்கியமான போன் வர அங்கு நின்று பேசிக்கொண்டிருந்தான். ஆனால் குழந்தையோ அந்த வழியாக சென்ற பிரணதியையும் காயத்ரியும் கண்டவள் அடையாளம் கண்டு கொண்டாள். நேற்று தனக்கு சாக்லேட் பரிசளித்தவள் இவள்தான் என்று. பரத்தோ போனில் மும்மரமாக இருக்க, குழந்தையோ பிரணதியின் பின்னால் சென்று விட்டாள். ஒவ்வொரு இடமாக தேடியவன் இறுதியாக தன் அறையை திறக்க, அங்கு குழந்தையை தூக்கி சுற்றி விளையாடி கொண்டிருந்தாள் பிரணதி. குழந்தையும் உற்சாகமாக விளையாட்டில் லைத்திருக்க, அப்போதுதான் சென்ற உயிர் திரும்ப வந்தது போல் உணர்ந்தான் பரத். உடன் சென்று தடுக்கவும் இல்லை. எப்பொழுதும் உற்சாகமில்லாமல் ராமின் தோள்களில் கங்காரு குட்டியை போல் தொத்தி கொண்டு திரியும் குழந்தையை பார்த்தவனுக்கு இந்த பிரீத்தி புதிதுதான்.